ஹாய் மக்கா, இது ஃப்ரைடே ஈவினிங் vlog. ஸோ ஈவினிங் வரைக்கும், அதாவது மார்னிங் டு ஈவினிங் பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக நான் வந்து இருந்த இடத்த விட்டு அசையாமல் அவுட் சோர்ஸ் புக் தான் பார்த்தீங்கன்னா படிச்சுட்டு இருந்தேன். நான் நினச்சதை வந்து இன்னைக்கு படித்து முடிச்சிட்டேன். ஏன்னா நேற்றுக்கு நான் உங்ககிட்ட வீடியோவில் ஷேர் பண்ணியிருந்தேன் பார்த்தீங்களா, எனக்கு கொஞ்சம் தான் படிக்க முடிஞ்சுது. அக்கா வீட்டில் போய் பாடு பேச போயிட்டேன்னு சொல்லிட்டு அந்த பாடு பேச போனதை வந்து எனக்கு ரொம்ப மனவேதனை ஆகிப்போச்சு. அதனால் நேற்றுக்கு முடிக்காத காரியங்கள் எல்லாத்தையும் இன்றைக்கி நிச்சயமாக முடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு காலையிலேருந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக நான் படிச்சுட்டு மட்டும்தான் இருந்தேன். நேத்திக்கு வந்து உள்ள டைமை வந்து நான் யூட்டிலைஸ் பண்ணியிருந்தேன். இதெல்லாம் நேத்திக்கே முடிஞ்சிரும் பார்த்துக்கோங்க, முடிச்சிருக்கலாம். ஸோ அதான் வந்து டைமை வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதை பற்றி நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். இன்னைக்கு நேத்திக்கே முடிக்க வேண்டிய காரியத்தை இன்னைக்கு உட்காந்துருந்து படிச்சுட்டு இருந்தேன். தேவையில்லாமல் போய் பாடு பேசிட்டு வந்துட்டு சரி இருந்துட்டு போட்டு எல்லாம் நடக்க மாதிரியே நடக்கட்டு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் இருந்த இடத்த விட்டு கொஞ்சம் கூட அசையாமல் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி, நான் பிளான் பண்ண மாதிரி என்னென்ன படிக்கணுமோ அதெல்லாம் படித்து முடிச்சிருக்கேன். எதெல்லாம் படித்து முடிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். எஸ், நான் ப்ரீவியஸ் வீடியோவில் உங்ககிட்ட ஷேர் பண்ண மாதிரி ரொம்ப டம்ப் பண்ண வேண்டாம்னு எனக்கு தோணுச்சு பார்த்துக்கோங்க. எல்லா புக்கையும் எனக்கு படிக்கணும்னு ஒரு ஆசை ஃபஸ்ட்டு இருக்குது. ஏன்னா ஒரு புக் மட்டும் படிச்சுட்டு இருந்தாலும் போர் அடிக்கும் பார்த்தீங்களா. ஸோ அந்த 4 புக்கையுமே எனக்கு வந்து டச் பண்ணிடணும் அப்படின்னு தோணிட்டு, ஸோ நான் பிளான் பண்ண மாதிரி எல்லாத்துலேயுமே இருக்கிற அந்த ஃபஸ்ட்டு டாப்பிக்கை வந்து கவர் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபஸ்ட்டு டாப்பிக்கை வந்து பார்த்தீங்கன்னா 4 புக்லேயுமே நான் படித்து முடிச்சிட்டேன் பார்த்துக்கோங்க. முதல்ல என்ன நினச்சேன் அப்படின்னா, தற்கால வரலாறும் பண்பாடும் அந்த புக் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து நவீன காலம் மட்டும் படித்தா போதும், அதாவது தற்காலம் வந்து லேட்டராக படிச்சுக்கலாம் அப்படின்னு யோசித்தேன். அதுக்கப்புறம் மனசு சொல்லிச்சு, சரி பின்ன இந்த புக்கெல்லாம் முடிச்சு வர நேரம் அந்த புக்கை நம்ம இனி புதுசாக ரீஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும், சரி கையோட அதையும் சேர்த்தே படிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த புக்கையுமே பார்த்தீங்கன்னா அதுலேயுமே வந்து அந்த ஃபஸ்ட்டு டாப்பிக்கை வந்து நான் கவர் பண்ணிட்டேன். ஸோ அது எல்லாமே இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு காமிக்கிறேன், நீங்கள் பாருங்கள். அண்ட் இன்னொரு விஷயம் தெரியுமா உங்களுக்கு, எனக்கு ரியலாகவே நான் சொல்கிறேன், சும்மா வீடியோக்காகலாம் நான் சொல்லலை, எனக்கு சீரியஸாகவே அவுட் சோர்ஸ் புக் ரொம்ப பிடிச்சிருக்கு. கேட்டிங்களா, இது வந்து சிலபஸில் கவர் ஆகலையா அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி எனக்கு உண்மையாகவே வந்து எப்படி சொல்கிறது, ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். இப்போ ஜார்ஜ் ஜோசப் பற்றி நம்ம வந்து ஸ்கூல் புக்கில் வந்து ரொம்பலாம் ஒன்று படித்த மாதிரி எனக்கு ஃபீல் இல்லை. எப்படி சொல்கிறது, ஜஸ்ட் ஜார்ஜ் ஜோசப் அப்படிங்கிறவங்க வந்து ரோசாப்புதுரை அவங்க அந்த வைக்கம் போராட்டம் ஸ்டார்ட் பண்ணாங்க, பட் ஸ்டில் பெரியார் வந்து முடிச்சு வச்சாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நம்ம வந்து கொஞ்சம் தானே அவங்கள பற்றி படித்த மாதிரி இருக்குது. ஆனால் ஜார்ஜ் ஜோசப் பற்றி ரொம்ப இன்டெப்த்தாக ஜார்ஜ் ஜோசப் இவ்வளோ பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி ரொம்ப இன் டீட்டெயில் பார்த்தீங்கன்னா நிறைய வந்து அவுட் சோர்ஸ் புக்கில் வந்து கொடுத்துருக்காங்க, பேராசிரியர் வெங்கடேசன் சாரோட புக்கில். ஸோ இது சிலபஸில் கவர் ஆகலைங்கிறத தாண்டி பார்த்தீங்கன்னா எனக்கு அவங்கள பற்றி படிக்கிறதே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ரொம்ப நல்லா இருக்குது. எப்படி சொல்கிறதுக்கு, ஒரு பர்சனை பற்றி இது வரைக்கும் ஸ்கூல் புக்கில் லேஸாக பார்த்துட்டு இருந்த விஷயம், இந்த பர்சன் வந்து இவ்வளோ விஷயம் பண்ணியிருக்காங்களா, இவ்வளோ காரியங்கள் அவங்கள பற்றி இருக்கா அப்படிங்கிற மாதிரி அவுட் சோர்ஸ் படிக்கும்போது எனக்கு இன்னும் இன்டெப்த்தாக ஒரு நாலேஜ் கிடைச்ச மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருக்குது பார்த்துக்கோங்க. ஸோ அதே மாதிரி நிறைய பேர் என்கிட்ட கேட்டது அதுதான், சிலபஸ் வைஸ் தான் நீங்கள் படிக்கிறீங்களா ரம்யா, இல்லை ஹோல் புக்கையும் படிச்சிட போகிறீங்களா அப்படின்னு கேட்டிங்க. நான் பார்த்தீங்கன்னா சிலபஸையும் பார்க்கல, இதையும் பார்க்கல பார்த்துக்கோங்க. எனக்கு வந்து ஜென்ரலாகவே நான் உங்கள்கிட்ட சொல்லுவது போல் எனக்கு உண்மையாகவே புக்ஸ் வந்து படிக்கிறது பிடிக்கும். ஸோ அதனால் எனக்கு வந்து இந்த எடுத்தாச்சு புக்குன்னு வாங்கியாச்சு, பின்ன A to Z எல்லாத்தையும் படித்து தள்ளிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு படிக்க ஆரம்பிச்சிட்டேன். அண்ட் அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி வாசிக்கணும் அப்படின்னா ஈஸியாக வாசிச்சிடலாம், டக்குன்னு வந்து குயிக்காக வந்து புக்கை ஃபுல்லாக ரீட் பண்ணி அப்படியே தூக்கி அங்கே வச்சிடலாம் பார்த்துக்கோங்க. ஆனால் வாசிக்கிறதை விட TNPSC பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லாத்தையுமே மெமரைஸ் பண்ணணும், மைண்டுக்குள்ளே எல்லாத்தையுமே ஏற்றணும். எனக்கு வந்து கதை வச்சு படிக்க தெரியாது, சத்தியமாக எனக்கு தெரியாது பார்த்துக்கோங்க. நிறைய பேர் வந்து வருஷங்களுக்கெல்லாம் வந்து கதை வச்சு அதை வந்து மெமரைஸ் பண்ணுவாங்க. ஸோ நான் அந்த கேட்டகரியிலே வரமாட்டேன். ஸோ எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் நான் வந்து மனப்பாடம் பண்ணி படிக்கக்கூடிய ஒரு பர்சன். ஸோ அதனால் எனக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும், கொஞ்சம் இருந்து பொறுமையாக வந்து படிக்கணும். அண்ட் நிறைய வாட்டி எனக்கு ரிவைஸ் பண்ணணும், இல்லைன்னா எனக்கு மறந்தும் போயிடும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நான் வந்து இப்போது கொஞ்சமாக படிக்க ஆரம்பிக்கலாம்னு சொல்லிட்டு இப்படி நான் படிக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். எல்லாத்துலேயும் ஒவ்வொரு டாபிக் வந்து கொஞ்சமாக டெய்லி ஒரு டாபிக் வச்சு படிக்கலாம்னு நினச்சிருக்கேன். அண்ட் ரிவிஷனுக்கு நான் என்ன பிளான் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, மார்னிங் டு ஈவினிங் நான் படிப்பேன், எவ்வளோ என்னால் முடியுதோ அவ்வளோ படிப்பேன். படித்து முடிக்க முடியலனாலும் பரவாயில்ல, மார்னிங் டு ஈவினிங் நான் வந்து படிக்கணும் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன், புதுசாக படிக்கணும் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஈவினிங் மேலே பார்த்தீங்கன்னா ரிவிஷன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து இப்போ தான் எனக்கு VVTNPSC அகாடமி சாரோட லைவ் செஷன் முடிஞ்சுது. ஸோ இனிமே தான் பார்த்தீங்கன்னா, அதாவது இப்போ டைம் வந்து 8 மணி ஆகுது. ஸோ இனிமே தான் பார்த்தீங்கன்னா நான் வந்து இன்றைக்கி மார்னிங் டு ஈவினிங் படித்தேன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த காரியங்கள் எல்லாத்தையுமே வந்து ரிவிஷன் பண்ண போகிறேன். ஸோ எவ்வளோ டைம் ஆனாலும் பரவாயில்ல, படித்தது எல்லாத்தையும் ஒரு ரீரிவைஸ் பண்ணிவிட்டு தூங்கிட்டோம் அப்படின்னா அடுத்த நாள் காலையில் நமக்கு கொஞ்சம் ஞாபகம் இருக்குது பார்த்தீங்களா,
ஞாபகம் இருக்கும் பார்த்தீங்களா. ஸோ அதுக்காக நான் சொல்கிறேன். என்ன மாதிரி நீங்களுமே வந்து இந்த ஹோல் புக்கையும் வந்து கம்ப்ளீட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இன்சிஸ்ட் பண்ணலை, பார்த்துக்கோங்க. இட்ஸ் யோர் சாய்ஸ். நான் பார்த்தீங்கன்னா எனக்கு என்னமோ அப்படியே ஃபுல்லாக படித்தாச்சுன்னா அப்படி நல்லா இருக்க மாதிரி ஒரு தோணல், பார்த்துக்கோங்க. எல்லாரையும் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கும் நல்லா இருக்குல்ல. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நான் வந்து எல்லாத்தையுமே படிச்சிடலாம் அப்படின்னு தான் நினச்சிருக்கேன். இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நான் வந்து பிரகதீஷ் பப்ளிகேஷன் பாலிட்டி புக்லேயும் அந்த ஃபஸ்ட்டு யூனிட் 1 வந்து படிச்சுட்டேன், பார்த்துக்கோங்க. யூனிட் 1 வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதாவது எப்படி சொல்கிறது, 1858லேருந்து இப்போ 1947 வரைக்கும் உள்ள காரியங்கள் கொடுத்துருந்தாங்க. 1773லேருந்து 1858 வரைக்கும் உள்ள காரியங்களை குறித்து எல்லாமே, அதாவது A to Z எல்லாமே கம்ப்ளீட்டாக அந்த ஃபஸ்ட்டு சாப்டர் யூனிட் 1 நம்ம படிக்கும்போதே நமக்கு ஒரு தெளிவு கிடைக்கிது. ஆல்ரெடி இது எல்லாமே நம்ம ஸ்கூல் புக்கில் அங்கங்கே படித்த காரியங்கள் தான். இது இன்னும் விரிவாகவே இன்னும் இன்டெப்த்தாக நம்ம வந்து படிக்கிற மாதிரி இருக்குது. ஸோ நல்லா இருந்துச்சு. ஒரு கிளியர் நாலேஜ் கிடைச்ச மாதிரி இருந்துச்சு எல்லாத்தையும் பற்றி. சிலபஸ் செக் பண்ணி அவுட் சோர்ஸ் படிக்கிறதும் உங்களோட சாய்ஸ் தான், இல்லை என்ன மாதிரி ஃபுல்லாக படிக்கிறதும் உங்களோட சாய்ஸ் தான். எனக்கு வந்து சிலபஸ் எல்லாம் பார்த்து அப்படி மார்க் பண்ணி இது மட்டும் படித்தா போதும், இதெல்லாம் ஒமிட் பண்ணிடலாம் அப்படிங்கிறது வந்து எனக்கு வேண்டாம், பார்த்துக்கோங்க. நான் எல்லாத்தையும் படிச்சிருக்கேன், எனக்கு அப்படி தான் தோணிச்சு. பின்ன என்னென்னா இதை வந்து எப்போ எத்தனை நாட்களுக்குள்ளே முடிக்கலாம்னு நான் யோசிச்சேன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு சும்மா ஒரு தோணல் வந்துச்சு, மார்ச்சுக்குள்ளால் எப்படியாவது முடிக்க பார்ப்போமா அப்படின்ட்டு. ஆனால் முடியுமாங்கிறதெல்லாம் தெரியல, பார்த்துக்கோங்க. நம்ம வந்து மார்ச்சுக்குள்ளே முடிக்கணும்னு நினச்சாதான் நம்மளால் முடிக்க முடியாது. அப்போது நம்ம அதாவது மார்ச்சுக்குள்ளே முடிக்கணும் அப்படின்னு நினச்சி படிக்க ஆரம்பித்தோன்னா ரொம்ப வந்து ப்ரெஷர் பண்ணி படிச்சுட்டு இருப்போம். ஒரு நாளையும் வேஸ்ட் பண்ணக்கூடாது, ஒரு டைமே வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு படிப்போம். ஆனால் அப்படி படிக்க நேரம் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஊரில் இருக்கிற எல்லா வேலையும் அப்போ தான் நம்மளை தேடி வரும், பார்த்துக்கோங்க. இல்லைன்னா நம்ம உள்ள நாளெல்லாம் ஃப்ரீயாக சுற்றிட்டு இருப்போம். ரொம்ப படிக்கணும், இந்த மாதத்துக்குள்ளே இவ்வளோ காரியங்களை முடிக்கணும்னு பிளான் பண்ணோம் அப்படின்னா அந்த பிளான் பண்ணால் சொதப்பிடும். அதனாலே வந்து அப்படிலாம் நான் பெருசாக யோசிக்கல. பட் எனக்கு தோணுச்சு மார்ச்சுக்குள்ளே முடிஞ்சால் முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் வந்து இப்போ ஆரம்பித்து தான் வச்சுருக்கோம். இப்போ எல்லாம் ஈஸியாக தான் இருக்கும், போக போக தான் ரொம்ப கஷ்டமாகவும் இருக்கும். சரி என்ன வந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு படிக்க ஆரம்பிச்சாச்சு. இந்த அவுட் சோர்ஸ் புக்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நான் வந்து vvtnpscacademy.com அப்படிங்கிற வெப்சைட்டில் தான் பார்த்தீங்கன்னா காம்போ ஆஃபரில் வாங்கியிருந்தேன். இந்த எல்லா புக்குமே சேர்த்து பார்த்தீங்கன்னா 1640 ருபீஸ்க்கு எனக்கு கிடச்சிது. ஸோ நீங்களுமே வந்து வெப்சைட் செக் பண்ணி வாங்கலாம். இல்லை அப்படின்னா உங்களோட வாட்ஸ்அப் நம்பரில் போயிட்டு உங்களுக்கு என்னென்ன புக்ஸ் வந்து தேவையோ அதை வந்து நீங்கள் கேட்டால் அவங்க வந்து அதோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஷேர் பண்ணுவாங்க. அப்படி கூட நீங்கள் வாங்கிக்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு புக்காக செப்பரேட்டாக உட்காந்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணி வாங்குறத விட எனக்கு என்னென்ன புக்கு தேவையோ இதெல்லாமே நான் பார்த்தேன், பார்த்துக்கோங்க. இது எல்லாமே ஒரு காம்போ ஆஃபரில் இருந்துச்சு. ஸோ நான் காம்போ ஆஃபரில் இருக்கிறத பார்த்து நான் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணி வாங்கிக்கிட்டேன், பார்த்துக்கோங்க. வித்தின் 1 வீக்கில் சூப்பராக புக் வந்து நல்ல ஒரு பேக்கிங்லாம் நீட்டாக பண்ணி எனக்கு அனுப்பி வச்சுட்டாங்க. ஸோ அதெல்லாமே நான் அதாவது ப்ரீவியஸ் வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ நிறைய பேர் கேட்டதுனால நான் அகெயின் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இந்த புக்ஸ்லாம் அவங்க கிட்ட தான் நான் வாங்கியிருந்தேன். ஸோ படிச்சுட்டும் இருக்கேன், நன்றாக உள்ளது. என்ன மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்களும் வந்து மார்க் பண்ணி படிக்கக்கூடிய பர்சனாக இருந்தீங்க அப்படின்னா ஸோ ஃபஸ்ட் டைம் நீங்கள் இப்போ மார்க் பண்ணும்போதே ரொம்ப தெளிவாக பொறுமையாக டைம் எடுத்து ரீட் பண்ணி பார்த்தீங்கன்னா மார்க் பண்ணுங்கள். சின்ன சின்ன பாயிண்ட்டாக இருந்தால் கூட இதெல்லாம் ஒரு பாயிண்ட்டாக, இதெல்லாம் எனக்கு ஞாபகம் இருக்குது, ஸ்கூல் புக்லேயே நான் படிச்சுட்டேன், எனக்கு இதெல்லாம் நல்ல ஞாபகம் இருக்குது அப்படின்னு இருக்க பாயிண்ட்டாக இருந்தால் கூட பரவாயில்ல, நீங்கள் வந்து மார்க் பண்ணிடுங்க. ஏன்னா லாஸ்ட் டைம் அதாவது நான் எப்படின்னா லாஸ்ட் டைம் வந்து எதை மார்க் பண்ணியிருக்கணும் அதை தான் வந்து ஃபாஸ்ட்டாக வந்து கோத்ரூ பண்ண வந்து எனக்கு தோணும். மார்க் பண்ணாமல் விட்டது அதெல்லாம் முதலேருந்தே அப்படி புக்கை ரீட் பண்ணுறதுங்கிறது நான் ரொம்ப விரும்ப மாட்டேன். ஸோ அதனால் நான் எதை மார்க் பண்ணுறனோ அதை தான் லாஸ்ட் டைமில் கடக்கடான்னு ஒரு ஃபாஸ்ட்டாக ஒரு கோத்ரூ பண்ணிவிட்டு எக்ஸாமுக்கு போகிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால தான் நான் உங்களுக்குமே ஷேர் பண்ணுறேன். நீங்களுமே மார்க் பண்ணி படிக்கிற பர்சனாக இருந்தால் இப்போவே வந்து ஃபஸ்ட் டைம் இப்போ நம்ம வெரி ஃபஸ்ட் டைம் நம்ம இப்போ தான் புக்கை படிக்கிறோம். ஸோ ஃபஸ்ட் டைம் ரீட் பண்ணி படிக்கும்போதே ரொம்ப தெளிவாக எதெல்லாம் மெயின் பாயிண்ட்ஸு இதெல்லாம் சில பாயிண்ட்டெல்லாம் இதெல்லாம் தேவையா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். பட் இருந்தாலும் பரவாயில்ல மார்க் பண்ணி வச்சுருங்க. ஏன்னா லாஸ்ட் டைம் நம்ம அப்போ தான் வந்து ரிவிஷன் பண்ணும்போது நமக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம எதையுமே விட்ட மாதிரி ஒரு ஃபீல் நமக்கு கிடைக்காது. ஸோ அதுக்காக தான் உங்களுக்கும் நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ மார்க் பண்ணி படிக்கதா இருந்தால் ரொம்ப தெளிவாக ரீட் பண்ணி ரொம்ப டைம் எடுத்துனா கூட பரவாயில்ல. நான் சொன்ன மாதிரி எனக்கு மார்க் பண்ணுறதுக்கு தான் ரியலாகவே ரொம்ப டைம் எடுக்கும். படிக்கிறது கூட வித்தின் கொஞ்சம் நேரங்களில் படப்படன்னு வாசித்து தள்ளிடுவேன், பார்த்துக்கோங்க. ஆனால் வந்து அந்த மார்க் பண்ணும்போது தான் ரொம்ப மெதுவாக பொறுமையாக உட்காந்து ரீட் பண்ணி மார்க் பண்ணுவேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எப்படியாவது நேற்றுக்கு விட்டதை இன்னைக்கு பிடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வைராக்கியமாக பார்த்தீங்கன்னா இருந்த இடத்த விட்டு அசையவே இல்லை. ஆனால் எனக்கு போரே அடிக்கலை, சீரியஸாக எனக்கு போர் மாதிரியே ஃபீல் ஆகலை. ஏன்னா
நம்ம ஒரே புக்கை படித்தாதானே ஒரு மாதிரி கடியாக இருக்கும். ஒரே புக்கெல்லாம் நான் படிக்கல, எல்லா புக்கையும் பிச்சு பிச்சு படித்ததுனால ஒரு மாதிரி ஜாலியாக தான் போச்சு. கொஞ்சம் நேரம் படிச்சுட்டு ஒரு புக் முடிச்சது கொஞ்சம் நேரம் வந்து ரெஸ்ட் எடுத்து மொபைல் கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு அடுத்த புக் படிப்பேன். அதே மாதிரி நான் படிக்க நேரம் மொபைல் பார்க்கவே மாட்டேன் கேட்டிங்களா. ஸோ இதை வந்து நான் உங்கள்கிட்ட சொல்லிங்க. நிறைய பேர் வந்து நான் யூடியூப்பில் இருக்கிறதுனால நிறைய பேர் என்கிட்ட கேட்பாங்க, நீ இப்படி எந்த நேரம் வீடியோ போட்டுட்டு இருந்தால் உனக்கு வந்து படிக்க முடியுமா அப்படின்னு. வீடியோ போடுறது கொஞ்சம் நேரம் தானே நான் வீடியோ போடுவேன், மற்ற நேரம் நான் படிச்சுட்டு தானே இருப்பேன். ஸோ அதாவது எந்த நேரம்லாம் நான் மொபைல்லாம் பார்க்க மாட்டேன். முக்கியமாக படிக்க நேரம் நான் மொபைல் பார்க்கவே மாட்டேன் பார்த்துக்கோங்க. எதை படிக்கணும்னு நினைக்கிறேனோ அதை படித்து முடிச்சாதான் நான் வந்து மொபைலே எடுப்பேன். ஸோ அதை நான் ஆல்ரெடி என் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிடுவேன். சீக்கிரமாக படித்து முடிச்சாதானே மொபைல் பார்க்க முடியும், வரல குடுக்குடுன்னு படிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ மொபைல் அப்படியே ஒதுக்கி வச்சுட்டு ஃபுல் ஃப்ளெஜ்டாக உட்காந்து படிப்பேன் பார்த்துக்கோங்க. ஸோ நீங்களும் வந்து மொபைல் உங்களுக்கு டிஸ்ட்ராக்ஷன் மாதிரி ஃபீல் ஆகுதுன்னா மைண்டில் ரொம்ப ரெஜிஸ்டர் பண்ணிடுங்க. சீக்கிரம் படித்து முடிச்சா சீக்கிரம் மொபைல் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் இந்த பச்சை பிள்ளைகளுக்கு சொல்லது போல் நம்மளும் நம்மக்கிட்டே சொல்லிக்கிடணும் கேட்டிங்களா. வேற இனி என்ன செய்யுதுக்கு, ஏன்னா நம்ம மொபைல் கூடவே அப்படி ரொம்ப ட்ராவல் ஆகிறதுனால படிக்க நேரம் தான் நமக்கு வந்து நம்ம மொபைல் குறுக்குறுன்னு நம்மளே பார்க்கும். இப்படி என்ன தன்னந்தனியாக விட்டுட்டு உட்காந்து படிச்சுட்டு இருக்கே ரம்யா, உனக்கு மனசாட்சி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மொபைல் நம்மக்கிட்ட சொல்ல மாதிரி இருக்கும். பின்ன நமக்கு மனசே கேட்காது, ஐயோ இப்படி ஃபோனை தன்னந்தனியாக விட்டுட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வந்து நோண்டிகிட்டு இருப்போம். ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன், நீங்களே மனசை வந்து கட்டுப்பாடாக வச்சுக்கிட்டு படிச்சுக்கிட வேண்டியதான். அப்படி தான் பார்த்துக்கோங்க. நானுமே படிக்க நேரம் என்ன ஆனாலும் நான் வந்து ஃபோனே பார்க்க மாட்டேன் பார்த்துக்கோங்க. என்ன ஆனாலும் உண்மையாக தான் சொல்லுங்க. ஏதாவது ஃபோன் கால் வந்தால் கூட நான் வந்து ரொம்ப அர்ஜென்ட் அப்படின்னா மட்டும்தான் எடுத்து பேசுவேனே தவிர பின்ன என் மொபைல் எந்நேரமும் சைலண்டில் தான் இருக்கும். அதனால் ரொம்ப ஒன்று ஃபோன் வந்தால் கூட எனக்கு தெரியாது பார்த்துக்கோங்க. ஸோ அதனால் நல்லபடியாக போயிட்டுருக்கு, பார்ப்போம். நிறைய பேர் வந்து கமெண்ட் செக்ஷனில் கேட்டிருந்தீங்க, ரம்யா நம்ம எல்லோரும் சேர்ந்து ஒன்றா வந்து அவுட் சோர்ஸ் படிக்கலாம் ரம்யா, நீங்கள் என்னெல்லாம் படிக்கிறீங்கன்னு சொல்லுங்கள், நாங்களும் உங்கள் கூட சேர்ந்து படிக்கோன்னு சொன்னீங்க. அதாவது ஒரு ஷெட்யூல் மாதிரி போட்டு கொடுங்க ரம்யா அப்படின்னு வந்து கேட்டிருந்தீங்க. ஷெட்யூல் வந்து போடுறதுக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு 1 டேக்கு இவ்வளோ படிக்கணும்னு ஒன்று பிளான் பண்ணுவேன் பார்த்துக்கோங்க. அது சம்டைம்ஸ் என்னாலே படிக்க முடியாது. லைக் நேற்றுக்கு பாருங்கள், நான் ஃபுல்லாக படிக்கணும்னு தான் பிளான் பண்ணேன், ஆனால் நான் படிக்கலல்ல, இன்றைக்கி தானே படித்தேன். ஸோ அந்தந்த டேக்கு தான் பார்த்தீங்கன்னா இவ்வளோ படிக்கலான்னு பிளான் பண்ணி நான் படிக்கிறேனே தவிர சில நாட்கள் நம்ம படிக்கணும்னு பிளான் பண்ணுறது வந்து நடக்காமையும் ஆயிரும். ஸோ இதுக்காக நான் அந்த பெருசாக ஷெட்யூல்னு ஒன்றுமே நான் அதெல்லாம் ஃபாலோ பண்ணலை பார்த்துக்கோங்க. கோ வித் த ஃப்ளோ மாதிரி தான் போயிட்டுருக்கு. ஸோ ரொம்ப இதையும் ஃபாலோ பண்ணணும்னு நினச்சா தான் நமக்கு வந்து ஏதாவது தடைகள் வரும், ஃபாலோ பண்ண முடியாது. பின்ன நம்ம ஒரு மைண்டில் ஒரு விஷயத்தை ஃபிக்ஸ் பண்ணிட்டு அதைப்படி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான். ஸோ நீங்கள் என் கூட ஜாயின் பண்ண தாராளமாக ஜாயின் பண்ணலாம். வீடியோவில் நான் உங்ககிட்ட எல்லா நாளும் ஷேர் பண்ணிட்டு தானே இருக்கேன். ஸோ இவ்வளோக்கான நான் படிக்கணும்னு பிளான் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறதையும் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண தான் செய்கிறேன். ஸோ அந்த மெத்தடில் நீங்கள் படிக்கணும்னா கூட நீங்களும் படிக்கலாம். இட்ஸ் யுவர் சாய்ஸ். அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி மார்னிங் டு ஈவினிங் தான் நான் படிப்பேனே தவிர அதை தாண்டி புதுசாக எந்த காரியமும் படிக்கக்கூடாதுன்னு பிளான் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா மார்னிங் டு ஈவினிங் என்ன படித்தனோ அதை தான் ரிவைஸ் பண்ணணும்னு நினச்சிருக்கேன். அதுக்கு முந்தின நாள் படித்ததாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் சரி, ஈவினிங்க்கு மேலே அது ரிவிஷனாக மட்டும்தான் இருக்கணும்னு நான் பிளான் பண்ணியிருக்கேன். இந்த மெத்தடை கூட நீங்களும் ஃபாலோ பண்ணிக்கலாம். இட்ஸ் யுவர் சாய்ஸ் தான். இதை நான் வந்து உங்களுக்கு இன்சிஸ்ட் பண்ணல, திணிக்கலை, நான் பண்ணுறேன் நீங்களும் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது உங்கள் விருப்பம் தான். நான் படிக்கிற மெத்தடில் நீங்களும் படிக்கிறது, இல்லை உங்களுக்கு வேறு ஏதாவது மெத்தட் ஓகேனா அந்த மெத்தடில் நீங்கள் படிக்கலாம். ஷெட்யூல் போட்டு கூட நீங்கள் படிச்சுக்கலாம். அண்ட் எந்த ஒரு ஷெட்யூலும் போட்டு நான் படிக்கலை, ஜஸ்ட் இப்படி படிப்போம் அப்படின்ட்டு ஒரு பிளானில் வந்து கோ வித் த ஃப்ளோ மாதிரி தான் போயிட்டு இருக்கு பார்த்துக்கோங்க. எங்கள் அம்மாவுக்கு கேட்டிங்கன்னா ஒரே ஆச்சரியம், எனக்கு மவளா இது டெய்லி காலையிலையும் சாயங்காலம் மாடி ஏறி என் பிள்ளை தண்ணி ஊற்றுவே அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது செடிக்கு சொல்லியும் பார்த்துக்கோங்க. சீரியஸாக பார்த்தீங்கன்னா நான் என் வீட்டில் நிறைய செடி வச்சுட்டு உண்டு, சரியா வைப்பேன். ஆனால் ஒரு நாளும் தண்ணி இடாமல் ஆசையாக வைப்பேன். ஒரு 2 நாள் தண்ணி ஊற்றுவேன், 3ஆவது நாள் அம்மா எனக்கு களியில் மாடி ஏறதுக்குன்னு சொல்லிடுவேன் பார்த்துக்கோங்க. பின்ன எங்கள் அம்மாவும் டெய்லி ஏறி ஊற்ற அடித்து செடி காஞ்சி கருவாடாக போகும் பார்த்துக்கோங்க. ஆனால் இப்போ வந்து ரொம்ப கன்சிஸ்டண்ட்டாக ரொம்ப டிசிப்ளினாக டெய்லி என் செடிக்கு தண்ணி இடுவேன் பார்த்துக்கோங்க.